நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த உலகத்தை மாத்துறதுக்கு என்ன தேவை? அதிக பணம் தேவையா? அதிக மனிதர்கள் தேவையா? இல்ல பெட்ரோல் டீசல் தேவையா? குருடாயில் தேவையா? இல்ல அதிக தொழில்நுட்பம் தேவையா? கிடையாது. இது எதுவுமே கிடையாது. பாப் தாதா இன்னைக்கு ஒரு அழகான ரகசியத்தை சொல்றாரு. ஒரு தூய எண்ணம், ஒரு சக்தி வாய்ந்த சங்கல்பம், ஒரு நிமிட மனசாசை, இவை உலகத்தை மாற்றும் சக்தி பெற்றவை. இன்னைக்கு உலகத்தை பாத்தீங்கன்னா வெளியில வசதிகள் அதிகமாயிடுச்சு, ஆனா மனசுக்குள்ள அமைதி குறைவாயிடுச்சு. மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு, பயம் அதிகமாயிடுச்சு, தனிமை உணர்வு கூட அதிகமாயிடுச்சு. மனிதர்கள் சிரிக்கிறாங்க, ஆனா உள்ள அழுதுட்டு இருக்காங்க. பேசுறாங்க, ஆனா மனசுல அமைதி இல்ல. இப்படிப்பட்ட நேரத்துல பாப் தாதா நம்மளை கூப்பிடுறாரு, குழந்தைகளே, இப்ப மனசா சேவையை அதிகப்படுத்துங்க கட்டளை கொடுக்கிறாரு. மனசா சேவைனா என்ன? ஒரு நல்ல எண்ணம், ஒரு தூய வாழ்த்து, ஒரு சுபமான பாவனை, ஒரு ஆத்மாவிற்காக அமைதியின் அலைகளை அனுப்புவது. ஒரு விளக்கம் ஏத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது தன்னையும் ஒளிரச் செய்யும், அருகில் உள்ள இருளையும் அது சரி பண்ணிடும். அதே போல ஒரு தூய ஆத்மாவினுடைய நல்ல எண்ணங்கள் தன்னையும் உயர்த்தும், உலகத்தையும் உயர்த்தும். பாப்தாதா சொல்றாங்க, நீங்கள் உயர்ந்த டவராக ஆகுங்க, ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிருங்க. ஏன் தெரியுமா? ஏன் சொல்றாரு? ஒரு டவர் ரொம்ப எவ்வளவு உயரமா இருக்கும் அவ்வளவு ரொம்ப தூரத்துக்கும் சிக்னல் அனுப்ப முடியும். அதால அதே போல நம்முடைய நிலை எப்ப உயருமோ அப்பதான் நம்மளுடைய சகாஸ் உலகம் ஃபுல்லா போகும். ஆகையினால ஃபுல் டேல கொஞ்ச நேரமாவது உங்களை நீங்க ஆத்மா அப்படின்னு உணர்ந்துட்டீங்களா? நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு அமைதியான ஜோதி ஒளி புள்ளி, நான் ஒரு அமைதியான ஒளி புள்ளி, இறைவனின் குழந்தை, பாப் தாதாவின் குழந்தை, கடவுளின் குழந்தை. இந்த நினைவு வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் சக்தி பெற்றுவிடும், சக்தி அடையும். நம்ம பாத்தீங்கன்னா பல நேரத்துல யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கோம், அவங்க பண்ண தப்பை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாப் தாதா என்ன சொல்றாங்க? அவங்கள பத்தி சிந்திக்காது, அவங்களுக்கு சகாஸ் கொடுங்க, அதுதான் உண்மையான. யாராவது கோபமா இருக்காங்களா அவங்களுக்கு அமைதியின் சகாஸ் கொடுங்க, யாராவது மனவேதையில இருக்காங்களா அவங்களுக்கு அன்பினுடைய சகாஸ் கொடுங்க, யாராவது பலவீனமா இருக்காங்களா அவங்களுக்கு சக்தியினுடைய சகாசை கொடுங்க. இப்படி நம்ம அமைதியாக உட்கார்ந்தவாறே முழு உலகத்துக்கும் சேவை பண்ணும். பாப் தாதா இன்னொரு அழகான விஷயம் சொல்றாரு, சாட்சியா இருங்க, உலக நாடகத்தை பாருங்க, ஆனா அதுல சிக்காதுங்க. எப்படி ஒரு சினிமா பாக்குறோம் அப்படின்னா அது படம் அப்படின்னு தெரியும், அதனால அதுல நம்ம அதிகமா பாதிக்கப்பட மாட்டோம். அதே போல வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காட்சியும் ஒரு நாடகமா பாருங்க. அப்ப மனசு லேசா, மனசு லைட் ஆயிரும். விக்னங்கள் வந்தா கூட, தடைகள் வந்தாலும் கூட நம்ம அமைதியா இருப்போம். பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு பயமே இருக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு விக்னத்தின் பின்னாலும் நன்மையினுடைய காட்சியானது மறைஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு உறுதி எடுக்கலாமா? நான் துக்கத்தை பரப்ப மாட்டேன், சுகத்தை பரப்புவேன். இன்று முதல் நான் பயத்தை பரப்ப மாட்டேன், தைரியத்தை மட்டுமே பரப்புவேன். நான் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கவே மாட்டேன், ஆசீர்வாதங்களை உருவாக்குவேன். நான் பிரச்சனைகளை பார்க்கவே மாட்டேன், தீர்வுகளை தான் நான் ஒரு சாதாரணமான ஆத்மா அல்ல, நான் மாஸ்டர் சுகத்தை வழங்கும் வள்ளல், நான் உயர்ந்த டவர், நான் எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரி, நான் மாஸ்டர் சுகத்தை வழங்கும் வள்ளலா இருக்கிறேன், நான் ரொம்ப உயர்ந்த டவரா இருக்கிறேன், நான் எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரி, நான் சைலண்ட் சக்தியின் சுரூபத்தில் இருக்கிறேன். இப்பொழுது இந்த ஒரு நிமிடம் எண்ணங்கள்ல நிலைச்சு இருந்துட்டு அப்புறமாக உலக வரைபடத்தை உங்க மனசுல கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் போங்க, ஒவ்வொரு நகரத்துக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும் அமைதியின் ஒளி கதிர்களை பரங்க. அனைத்து ஆத்மாக்களின் துக்கம், அவர்களுடைய பயம் விலகி கொண்டிருக்கிறது, மன அழுத்தம் தளர்வடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உணருங்க. அதை பாருங்க. அமைதி பரவி கொண்டிருக்கிறது, அன்பும் பரவி கொண்டிருக்கிறது, நம்பிக்கை நிலவுகிறது. நான் பாபா அவனுடைய சக்தியினால உலகத்திற்கு லைட் மற்றும் மைட் கொடுக்கும் ஆத்மா. என் ஒரு தூய எண்ணம் பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யும். என் ஒரு சுப பாவனை சுற்றுப்புற சூழ்நிலையை மாற்றிவிடுகிறது. என் ஒரு நிமிட யோகம் உலகிற்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. நான் மாஸ்டர் சுகத்தை வழங்கும் வள்ளல், நான் உயர்ந்த டவர், நான் எல்லைக்கப்பாற்பட்ட சேவாதாரி. என் மனசா சேவை உலகத்தையே மாற்றுகிறது. ஆத்மா சுத்தமாயிடுச்சு அப்படின்னா முழு உலகமும் தானாகவே சுத்தமாயிடும். நாம சுத்தமாக, உலகம் நலமாக. என் சுப எண்ணங்கள் உலகிற்கு அமைதியின் பரிசாக. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரம்மா குமாரிகள் தியான மையத்துல இலவசமாக ராஜயோக தியானம் கத்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ தான், ஃபீஸ் எல்லாம் கிடையாது. அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய லிங்க் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாந்தி.